Hi friends, how are you? Welcome to our channel. Important update again. Yesterday we uploaded one important video for registration portal for first year UG and PG first semester examination. In this video we are going to upload the stepwise question paper download and answer sheet upload and also how to write the mock test. Okay. Before that, subscribe our YouTube channel NANI Edu, click bell icon, click all options button to get continuous notification, like, share, comment. இது எஜுகேஷனுக்கு வேண்டி ஆரம்பித்த யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்டெப் வைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஐ எம் கோயிங் டு கிவ் ஹியர். படிப்படியான எளிய முறையில் நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுறது நீங்கள் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இது வந்து டிசம்பர் 2020 நடந்தது. ஆனால் இதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு. இது வந்து மார்ச் 2021. Instructions to all the students who are attending online examination, first UG and PG students. நீங்கள் what we have to do, உங்கள் நெட்வொர்க்கு கிளியராக இருக்கிற இடத்துல you have to sit. That is very important. நெட்வொர்க் எங்கே கிடைக்குதோ அங்கே உட்காந்து நீங்கள் எக்ஸாம் எழுதணும். உங்கள் ப்ரௌசர் நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். கூகுள் குரோம், மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், எந்த ஒரு ப்ரௌசர் வேணால் வச்சுக்கலாம். பட் லேட்டஸ்ட் ஃபஸ்ட்டாக இருக்கணும். பட் எக்ஸாம் வந்து யூ கேன் ரைட் பிசி ஆர் லேப்டாப் ஆர் ஸ்மார்ட் மொபைல், வாட் எவர் இட் இஸ். டைமிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து எக்ஸாம் போர்ட்டல் ஓப்பன் எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம் போர்ட்டல் உங்களுக்கு எக்ஸாம் டைம் வந்து 10 o'clock to 1 o'clock, 10 AM to 1 AM. எக்ஸாம் போர்ட்டல் ஓப்பன் பண்ணும்போது 9:30க்கு நீங்கள் உள்ளே போயிடணும். 9:30க்கு போனால் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் லேட்டாக போனால் நிறைய பேர் எக்ஸாம் எழுதுவாங்க. என்டையர் பாரத் யூனிவர்சிட்டி உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. சரியா? 9:30க்கு உள்ளே போயிருங்க. கொஷின் பேப்பர் 9:45க்கு டிஸ்பிளே வரும். கொஷின் பேப்பரை டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஆன்சர் ஷீட் வந்து 1:30க்குள்ளே நீங்கள் அப்லோடு பண்ணிடணும். இது இம்பார்ட்டன்ட். அடுத்தது முக்கியமானது நீங்கள் செய்ய வேண்டியது A4 சைஸ் ஷீட்டு, ஒயிட் ஷீட்டு வாங்கி வச்சுக்கோங்க. A4 சைஸு ஒயிட் ஷீட்டு மார்ஜின் போட்டு கையோடு போய் வச்சுக்கோங்க. ஒரு சைடு மார்ஜின் போடுங்க, பாக்ஸ் மாதிரி போடாதீங்க. 32 பக்கம் 32 பேஜஸை நீங்கள் எழுதணும். அது ஒன் சைடில் எழுதணும், 2 சைடு எழுதாதீங்க. எழுதினதுக்கப்புறம் ரைட் சைடு டாப் கார்னரில் பேஜ் நம்பர் போட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா இதுக்கும் போட்டுட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் பொழுது பேக்ரவுண்டில் எதுவுமே விழுகாமல் அந்த ஆன்சர் ஷீட்டு மட்டும் விழுக மாதிரி விழுந்து PDF ஃபைலை கன்வெர்ட் பண்ணிக்கங்க. இதை வந்து எக்ஸாம் போர்ட்டலுக்குள்ளே ஒரு 1:30க்குள்ளே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டேன், ஸ்டூடெண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற போர்ட்டல் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே தரேன், அந்த லிங்க் தரேன், அதிலும் பார்த்துங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதும் பொழுது காலையில் அந்த டைமுக்கு போயிட்டு உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் கொடுங்க. இப்போ லாகின் தரலாம். போட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஷின் பேப்பர், என்ன கொஷின் பேப்பர் கோடு இருக்கும், என்ன டைட்டில் இருக்கும், அது போட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது இங்கே இருக்குது பாருங்கள், அது ஸ்டார்ட்னு பார்த்தீங்களா, அதையே கிளிக் பண்ணுங்கள். சரியா? அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னாகும், அடுத்த ஸ்டெப் நம்பர் 8ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் ஓப்பன் ஆகும். எது கொஷின் பேப்பர் பாருங்கள், 2 இருக்குது கீழே பாருங்கள். எந்த எக்ஸாம் எழுதுறீங்களோ அது சென்டரில் அந்த எக்ஸாம் பேப்பரு, கொஷின் பேப்பர் கோடு எல்லாம் வந்துடும். அதே போல் கீழே பாருங்கள், ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோட் கொஸ்டின், அது இருக்குது. ரைட் சைடு அப்லோட் ஆன்சர் இருக்கும். இப்போ அப்லோட் ஆன்சர் வேண்டாம், டவுன்லோட் கொஷின், அந்த ப்ளூ கலர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, ப்ளூ கலர் பாக்ஸை கிளிக் பண்ணணும், க்ரீன் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா க்ரீன் கலர் பாக்ஸ் வந்து நீங்கள் கொஷின் பேப்பர் அப்லோடு பண்ணுறதுக்கு அது இப்போ தேவையில்லை. இப்போ கொஷின் பேப்பர் மட்டும் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. ஸோ யூ ஹாவ் டு கிளிக் தி ப்ளூ கலர் பட்டன், டவுன்லோட் கொஷின் பேப்பர். ஓகே, இந்த டேட்டெல்லாம் பார்க்காதீங்க. இந்த டேட் வந்து நான் பழசு இது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தரல, பட் நானே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 9ல் கொஷின் பேப்பர் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி அதில் இருக்கு பாருங்கள், கொஷின் பேப்பர் ஓப்பன் ஆகும். த கொஷின் பேப்பர் இஸ் டிஸ்பிளேடு எஸ் ஷோன் இன் தி நியூ டேப், நியூ பாக்ஸில் ஓப்பன் ஆகுது இல்லையா, அதையை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஃபோர் தட் உங்கள் மொபைலில் எந்த ஒரு ஃபைல் வச்சுக்காதீங்க. மொபைல் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. லோடு அதிகமாக வச்சுக்காதீங்க. டவுன்லோடு ஆகாது, ஆன்சர் ஷீட் அப்லோட் ஆகாது. எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க. உங்கள் தேவையில்லாத ஃபோட்டோ, வீடியோ ஃபைலு, ஏதாவது சினிமா பாடம் வச்சுருந்தால் டெலிட் பண்ணிடுங்க. ஓகே, டோன்ட் கீப் எனி எக்ஸ்ட்ரா ஃபைல்.
கொஷின் பேப்பரு நீங்கள் டவுன்லோட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்டெப் நம்பர் 10 எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நீங்கள் போர்ட்டல் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போயிடலாம். வெளியே போயிட்டு அந்த கொஷின் பேப்பர் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சுங்க. உங்கள் மொபைலில் கொஷின் பேப்பர் இருக்கும், எழுத ஆரம்பிச்சிருங்க. A4 ஷீட்டில் 1 சைடு 32 பேஜ் எழுதிட்டீங்களா? ரைட். அதுக்கப்புறம் நீங்கள் நாளைக்கு உடனே செய்ய வேண்டியது இந்த ஸ்டெப் நம்பர் 11. இதில் பாருங்கள், பாரத் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் ஆன்லைன் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் மார்ச் 2021 போட்டுக்குங்க. அதில் டிசம்பர் இருக்கும், டிசம்பர் வேண்டாம், மார்ச் 2021. ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கணும், நேம் ஆஃப் த காலேஜ், நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், என்ன டிகிரி படிக்கிறீங்க அது டிக் பண்ணிக்கங்க. இல்லை என்ன டிகிரி வேணுமோ அதுக்கு எழுதிக்கங்க. நேம் ஆஃப் த கோர்ஸ், சப்ஜெக்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன், என்ன சப்ஜெக்ட் கோட், வாட் இஸ் த கொஷின் பேப்பர் கோட், வாட் இஸ் த டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன், நம்பர் ஆஃப் த பேஜ் ரிட்டன் மேக்ஸிமம் 32. அது கீழே எழுதலாம், அதுக்கு மேலே எழுதக்கூடாது. கீழே பாருங்கள், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இருக்கணும், சிக்னேச்சர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். இது கம்பல்சரியாக நீங்கள் இப்போவே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதையும் நீங்கள் வந்து ஆன்சர் ஷீட் அப்லோட் பண்ணும்போது இதையும் அப்லோட் பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் ஒரிஜினல் ஷீட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அதையும் இந்த ஃபஸ்ட்டு ஷீட்டு தான் முன்னால் வைக்கும். இதை இந்த ஸ்டெப் 11 இது ஃப்ரண்ட் ஷீட். உங்கள் ஆன்சர் ஷீட்டுக்கு முன்னால் இது தான் வரும். ஆன்சர் ஷீட்டுக்குள்ளே எங்கேயுமே கையெழுத்து போடுறதோ இல்லை உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் எழுதுறதோ இருக்கக்கூடாது. இங்கே மட்டும்தான் இருக்கணும். ஓகே. அடுத்து பாருங்கள், ஸ்டெப் 12. Capture all the pages of the answer script in JPEG file format via mobile camera and convert into single PDF file. நீங்கள் உங்கள் ஸ்டெப் நம்பர் 12 என்னென்ன ஆன்சர் ஷீட் எழுதுனீங்களோ அது எல்லாம் கொஸ்டின் பேஜ் நம்பர் ரைட் சைடு டாப் கார்னரில் பேஜ் நம்பர் பிளாக்ல போட்டு ரவுண்டு பண்ணிக்கிங்க. அதே ஒவ்வொரு ஃபோட்டோவை எடுத்து பேக்ரவுண்டு கிளியராக இருக்கும். நீங்கள் பேக்ரவுண்டு சும்மா சில பேர் இந்த ஷீட்டு போடுவான் அதெல்லாம் எழுதக்கூடாது. சரி, அது வேல்யூ பண்ணும்போது கஷ்டமாக போயிடும். அப்போ எடுத்துகிட்டு பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணிங்க. பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸ்டெப் நம்பர் 13 போங்க. அப்லோட் த பிடிஎஃப் ஃபைல் இன் த போர்ட்டல் பை கிளிக்கிங் அப்லோட் ஆன்சர் பட்டன் எஸ் ஒன் இன் த பிலோ. அது உடனே இது போடணும். இது பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்க, உங்கள் மொபைல் வச்சுங்க. இப்போது நீங்கள் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இந்த பேஜுக்கு போகும். பேஜுக்கு போகும்பொழுது இந்த க்ரீன் கலர் பட்டன், ரைட் சைடில் க்ரீன் கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். எதுக்கு க்ரீன் கலர் பட்டன்னா, ப்ளூ வந்து கொஸ்டின் பேப்பர் டவுன்லோடு, க்ரீன் வந்து ஆன்சர் ஷீட் அப்லோடு. இப்போ ஆன்சர் ஷீட் அந்த பிடிஎஃப் ஃபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பிடிஎஃப் ஃபைலை டேட்டா கொடுத்து டைட்டில் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் கொடுத்து உங்கள் நேம் கொடுங்க. பிடிஎஃப் ஃபைல் பேர், உங்கள் நேம், டேட், கொஸ்டின் பேப்பர் கோட் கொடுத்துட்டு நீங்கள் அதே அப்லோடு பண்ணுங்கள். நல்லா புரிஞ்சுங்க. பிடிஎஃப் ஃபைலில் உங்கள் பேர் இருக்கணும், ஃபைல் நேம், எந்த டேட், நேம் ஆஃப் தி பேப்பர், உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் அண்டு கோடு, பேப்பர் கோட் கொடுத்துட்டு ஆன்சர் ஷீட்டை அப்லோட் பண்ணிடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து பாருங்கள், ஆன்சர் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி 14 வந்துருச்சா? ரைட். இன்கேஸ் இப்படி வந்துருச்சுன்னு விட்டுருங்க. இன்கேஸ் நீங்கள் எதாவது தவறாக பண்ணிட்டீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரெட் கலரில் டெலீட்னு ஒரு ஆப்ஷன் ஷீட் இருக்குது. அந்த டெலீட் பட்டன் கொடுத்தா நீங்கள் அப்லோட் பண்ண ஆன்சர் ஷீட்டு டெலீட் ஆயிரும். திருப்பி அப்லோட் பண்ணிடலாம். தயவு செய்து டோன்ட் கிவ் யுவர் பாஸ்வேர்ட் டு எனி ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யாரையும் நம்பாதீங்க. யூ பிலீவ் யுவர் டியூட்டர் ஒன்லி. ஏன்னா போன தடவை நிறைய பேர் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அவனுடைய யாரோ ஒரு பாஸ்வேர்ட் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டு அப்லோட் பண்ணினது பிறகு அதை டெலீட் பண்ணிவிட்டு கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்ட ஆன்சர் ஷீட் பொதுவாக அப்போ 0 மார்க் வந்துடும். அதனால் டோன்ட் கிவ் யுவர் பாஸ்வேர்ட் டு எனிபடி. உங்கள் பாஸ்வேர்ட் ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டாக கான்ஃபிடெண்ட்டாக வச்சுக்கணும். சரியா? வச்சுட்டு நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கங்க எல்லாம் அப்லோட் ஆயிடுச்சான்னு. இன்கேஸ் தவறாக இருந்ததுன்னா டெலிட் பட்டன் கொடுங்க. ரைட். அதுக்கப்புறம் பாருங்கள், லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துடுங்க. 15 அது ஓகேவா? உங்கள் போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து 26/2 இன்னைக்கு மதியம் 1 மணிக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். மதியம் 1 மணிக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அது க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. புரிஞ்சுதா? ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். மறுபடியும் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு உடனே அனுப்புங்க, டிலே பண்ணாதீங்க. ஓகே, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது மோக் டெஸ்ட் வச்சுட்டாங்க. மோக் டெஸ்ட்டுங்கிறது 26/2/2021 இன்னைக்கு ஃப்ரைடே மத்தியானம் 3 மணிக்கு யூஜி ஃபஸ்ட் இயர் பிஜி ஃபஸ்ட் இயருக்கு மோக் டெஸ்ட். நீங்கள் வந்து 3 o'clockனா 2:30க்கு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கங்க. 2:45 உங்களுக்கு கொஷின் பேப்பர் வரும். ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர் வரும். நீங்கள் உங்கள் சப்ஜெக்டே வருங்கிறது கிடையாது.
சும்மா இது வந்து ஒரு ட்ரையல் பார்க்குறது, ஒரு ப்ராக்டிஸ். இதுக்கு மார்க் கிடையாது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஏதோ 2-3 கொஸ்டின் எழுதிட்டு அதையே வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அதை அப்லோட் பண்ணி பழகிக்கிங்க. சரி, திஸ் இஸ் ஃபார் ரிஹர்சல். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேண்டியது இந்த மோக் டெஸ்ட், வேறு எதற்காகவும் இல்லை. ஆனால் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் வந்து உங்களுக்கு மண்டே 1 மார்ச் நடக்குது இல்லையா? 1 மார்ச் அன்றைக்கி 10 o'clock எக்ஸாம்னா நீங்கள் 9:30 போர்ட்டல் ஓப்பன் பண்ணிடணும். 9:45 கொஸ்டின் பேப்பர் வரும். கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் போர்ட்டல் க்ளோஸ் பண்ணிவிட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க. ஆன்சர் ஷீட்டு 1:30 மதியம் 1 o'clock முடிக்கணும். முடிச்சுட்டு 1:30 1:45 நீங்கள் முடிச்சிடணும். ஏன்னா நிறைய பேர் எழுதுறதுனால உங்களால் வந்து கடைசி நேரத்தில் போனால் ஆன்சர் ஷீட்டு அப்லோட் ஆகாது. அதனால் தெளிவாக வச்சுங்க. உடனே நீங்கள் இதே எல்லாத்துக்கும் அனுப்புங்க. ஓகே, ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இம்மீடியட்லி, அந்த ஃப்ரெண்ட் சீட்டை நீங்கள் உடனே டைப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் காலேஜில் உங்கள் டியூட்டர் கொடுத்தா வாங்கி வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃப்ரெண்ட் சீட்டு நீங்கள் ஆன்சர் ஷீட்டை அப்லோட் பண்ணும்போது ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். நீங்கள் ஒரிஜினல் ஷீட்டு நீங்கள் வைக்கும் பொழுது அந்த ஆன்சர் ஷீட்டோட பின் பண்ணி ஒரு கவரில் நீட்டாக எப்படி எழுதுன்னு உங்களுக்கு ஸ்டாஃப்கிட்ட கேட்டுக்குங்க. நாம் அதை பற்றி மீண்டும் ஒரு சண்டே ஒரு வீடியோ போடுவோம். அது நீங்கள் கிளியராக வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த அப்டேட்ல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்தே. NANI EDU. NANI EDU.